Hi everyone. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13th நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2000ல் நவம்பர் 13th அன்னைக்கு வீட்லேயே ஒரு சின்னதாக ஒரு பார்லர் வச்சு பியூட்டிஷியனாக நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து என்னை ஒரு காஸ்டியூம் டிசைனராக தெரியும். ஸோ அங்கேருந்து 25 இயர்ஸாக நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணி நான் என் பிஸ்னஸில் டெவலப் ஆகியிருக்கேன், நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ஷார்ட்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். 2000ல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் வந்து 21 இயர்ஸ். ஸோ நான் எனக்கு வந்து 19 ஏஜில் மேரேஜ் ஆச்சு. 20 இயர்ஸில் வந்து நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறேன். 21st இயரில் வந்து நான் பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்லேயே சின்னதாக ஒரு ரூமில் ஒரு பார்லர் வச்சேன். ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணேன். அதுவுமே வந்து நான் வீட்டில் வேறு யாரையும் எதிர்பார்க்கல, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுங்கன்னெல்லாம் நான் கேட்கல. நான் வந்து என்னோடய ஜுவல்ஸை வந்து பேங்க்கில் வச்சுட்டு ஸோ ஜுவல் லோன் எடுத்து நான் அதில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோவா தான் இருந்தது. ஒரு சின்ன மிரரும் ஒரு சலூன் சேர் ஒன்று, இது மட்டும்தான் வச்சுட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து கோர்ஸ் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதை வச்சு சின்னதாக நான் என் வீட்டிலையே ஸ்டார்ட் பண்ணேன். சரி, கொஞ்ச நாள் இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து டே ஃபுல்லாக சும்மாவே உட்காண்ட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வந்து நம்மளுக்கு ரஷ் இருக்காது. மார்னிங்லலாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஈவினிங் போக போக தான் வந்து கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. அதுவுமே அப்போல்லாம் வந்து 25 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து எல்லாருமே ஐப்ரோ பண்ணிக்கிறது, எல்லாருமே ஃபேஷியல் பண்ணிக்கிறது, எல்லோரும் மேக்கப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பிரைடு மட்டும்தான் அப்போயுமே வந்து ஐப்ரோவாக இருந்தாலும் சரி, ஃபேஷியலாக இருந்தாலும் சரி, மேக்கப்பாக இருந்தாலும் சரி, பிரைடு மட்டும்தான் வருவாங்க. இப்போ மாதிரி நிறைய பார்லரும் அப்போ கிடையாது. இப்போ மாதிரி எல்லாருமும் அப்போ வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து டே டைம்லலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சும்மா உட்காண்ட்ருக்கமே சொல்லிட்டு எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து இந்த ஃபர்டாய்ஸ் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து கூடவே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்லர் இருக்கும்போதே வந்து நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது பண்ணுறதை வந்து ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கொண்டு போயிட்டு கொடுத்து நீங்கள் இதை வச்சு பாருங்கள், எனக்கு சேல் ஆச்சுன்னா பணம் கொடுங்க அப்படி சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்களே வந்து லைக் நியூ இயர் டைம், வேலண்டைன்ஸ் டே டைம், அந்த டைம்லலாம் வந்து ஆர்டர்ஸே கொடுப்பாங்க. ஆர்டர்ஸ் கொடுத்து எங்களை பண்ணித்தர சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஹெல்ப்புக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு சிலரை வச்சுக்கிறது, அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் நடக்கிறது வந்து தெரிய வந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி கேரிங்காக இருந்தேன். ஸோ இது கற்றுக்கலாம், ஒரு 4 நாள் கிளாஸ், அதை கற்றுக்கலாம், நமக்கு எதாவது பாப்பாக்கலாம் நாளைக்கு பண்ணித்தரலாம், நமக்கு எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவோட தான் நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்க்கு போனேன். அதே மாதிரி நான் வந்து ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு பார்லரில் வந்து நான் அது பண்ணிகிட்ருப்பேன். அந்த டைமுக்கு வந்து எனக்கு நான் வீட்டில் பண்ணுறதை தாண்டி நான் வெளியே வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸில் ஒரு ஷாப் மாதிரி ரெண்ட்டுக்கு எடுத்து அப்போ நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் கற்றுட்டு நான் அங்கே வச்சு நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்துட்டு நல்லாயிருக்கு எனக்கும் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து ப்ளவுசஸ்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் சாரீ, நான் என் பாப்பாவுக்கு ஃப்ராக் போடுவேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து அப்போது பண்ணுறது. ஒரு டேபிள் கிளாத்தில் பெயிண்ட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி அதை பார்த்துட்டு ஒரு சிலர் 1-2 கேட்குறத வச்சு அதுவுமே எனக்கு வந்து நான் யோசிக்கவே இல்லை பிஸ்னஸாக அது கண்டினியூ ஆகும், டெவலப் ஆகும்னு சொல்லி. ஸோ அதுலேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து என்கிட்ட ஃபர்டாய்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆந்திராவிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு காஞ்சிபுரம் வந்திருந்தவங்க அப்படியே வந்து இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தேன்னு சொல்லி வந்தாங்க. அவங்க வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரீஸ்லாம் வந்து டெய்லி கிளாஸ் வரும்போது அந்த மாதிரி கட்டிட்டு வருவாங்க. ஸோ நான் பார்த்துட்டு எனக்கு இது என்ன அப்படின்ற மாதிரி நான் டீட்டெயில்ஸ் கேட்டேன். அவங்க வந்து நாங்கள் ஆந்திராவில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நான் நிறைய அங்கே வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் கேட்டேன், நான் அதெல்லாம் யோசிக்காமல் கேட்டுருவேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபர்டாய்ஸ் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிளாஸ் டைமில் கற்றுக்கிட்டது போக இன்னும் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்க நிறைய சொன்னதை வச்சு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. நான் வந்து அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்டு அப்போ எனக்கு வந்து சின்ன குழந்தையும் தூக்கிட்டு நான் கார் வச்சுட்டு என் ஹஸ்பண்டை துணைக்கி கூட்டிகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு ஆந்திராவில் போயிட்டு நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதையுமே நான் வந்து எனக்கு சாரீஸ் போடுறது, பாப்பாவுக்கு ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அது வச்சும் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது. அது பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி கொஞ்சம் எம்ப்ராய்டரி போயிட்டே இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு
கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பற்றி ஒரு மேகசைனில் பார்த்தேன். அப்போல்லாம் வந்து குமுதம் ஸ்நேகிதின்னு ஒரு மேகசைன், அதில் வந்து சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி எம்ப்ராய்டரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக நான் அதை வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு வச்சுருப்பேன். அந்த ஒரு விஷயம் தான் பார்ப்பேன், அந்த கிராஃப்ட் அது இதெல்லாம் தான் பார்ப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு ஆட் வந்துருந்தது, இந்த மாதிரி ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்குது ஹேண்ட் எம்ப்ராய்டரியில். அதோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா 108 ஸ்டிச்சஸ். ஸோ 108 ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்து கிளாஸ்ன்னு சொல்லி கரஸ்பாண்டன்ஸில் நம்ம பே பண்ணி அந்த கோர்ஸை வாங்கிக்கணும். அவங்க மெட்டீரியல் அண்ட் அந்த கிளாத்து, அந்த த்ரெட் அதெல்லாமே கொடுப்பாங்க. அதில் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு நம்ம திருப்பி போஸ்டலில் அனுப்பணும். அவங்க திருப்பி நமக்கு போஸ்டலில் சர்டிஃபிகேட் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன். ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நிறைய விஷயம் நான் அந்த டைமில் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. அதில் என்னெல்லாம் வந்து சாரியில் போட முடியும், ஏன்னா எல்லா ஸ்டிச்சஸும் சாரியில் போட முடியும், எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஃப்ராக்கில் போட முடியும். ஸோ எதில் போடலாம் அந்த மாதிரி ஐடியா பண்ணி, இன்னும் கேட்டிங்கன்னா அப்போ ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்நெட்டில் பார்த்து பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம ஐடியா வச்சு நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். அது சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் நல்லா வராது. ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதில் நிறைய நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு இடத்துல ஆரி ஒர்க் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி நிறைய ஆரி ஒர்க் கிளாஸஸ்லாம் கிடையாது. ஆரி ஒர்க்னால் என்னன்னே தெரியாத டைம் அப்போது. ஸோ அந்த டைமில் இந்த கிளாஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது போயிட்டு பண்ணேன். அப்போ வந்து நான் என்னோடய செகண்ட் பேபி 8 months கேரிங்காக இருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் கிளாஸு. ஸோ ஒரு 4 நாள் போனேன். 5ஆவது நாள் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, ஐயோ நீ இந்த ஸ்டேஜில் நீ இவ்வளோ தூரம்லாம் போவேனா, நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம், நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்துட்டார். எனக்கு ஆனால் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஒரு 4 நாள் கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரி ஒர்க்கில் என்னங்க செயின் ஸ்டிச் தான் சொல்லி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது வச்சு நான் சின்ன சின்ன விஷயங்கள் நான் போட்டுகிட்டே இருந்தேன் பார்லர்லலாம் அந்த மாதிரி. அண்ட் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரிக்கு போனாலும் சரி, நான் ஆஃப்டர் டெலிவரி குழந்தைங்களை கேர் எடுக்க வேண்டிய டைமாக இருந்தாலும் சரி, நான் வந்து பார்லர் ரன்னிங்லே தான் வச்சுருப்பேன். நான் யாராவது ஹெல்ப்புக்கு அந்த மாதிரி எல்லா டைமுமே எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுருப்பேன். ஸோ அவங்கள வச்சு நான் மெயின்டைன் பண்ணிட்டு வருவேன். ரொம்ப முக்கியமான விஷயம்னா மட்டும் லைக் ப்ரைடல் மேக்கப் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நான் போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட ஹெல்ப் பண்ணிவிட்டு மற்ற நேரம்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்காக ஆள் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து எல்லா டைமுமே வந்து பிரேக்கே எடுக்கலை நான். எனக்கு பார்லர் வந்து ரன் ஆகிட்டே இருந்தது. அதே மாதிரி தான் எல்லா பிஸ்னஸும் எது என்றைக்கு ஆர்டர் வருதோ அதை எடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் வந்து இது மட்டும்தான் பண்ணுவேன், இது பண்ணுறதுனால நான் அதை விட்டுட்டேன், அந்த மாதிரி நான் எதையுமே இது வரைக்கும் விட்டது கிடையாது. பட் இப்போ கொஞ்சம் விட்டுருக்கேன் நான். அது என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஆரி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து ஐப்ரோக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நான் இதை பண்ணுவேன், எனக்கு இது சின்ன வயசுலேருந்தே பண்ணி பழக்கம், நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன், இப்போ வேலைக்கு போக முடியல, நீங்கள் எனக்கு வேலைக்கு வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி ஓகே, எனக்கும் வந்து இது ஃபுல்லாக தெரியாது, நானுமே பாதியிலே விட்டுட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம எதாவது கமர்ஷியலாக ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுவோம் தெரிஞ்ச வரைக்கும்னு சொல்லிட்டு, எனக்கு அப்போ காட்டெல்லாம் கூட வந்து எப்படி பண்ணுறது என்னன்றது தெரியாது. நானே வந்து அந்த 4 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதை வச்சு கார்பெண்டர்கிட்ட சொல்லி ஒரு மாதிரி வச்சுருந்தேன். பட் அதையும் தாண்டி அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கமர்ஷியல் காட் எப்படி இருக்கணும் என்ன, அதை வந்து அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்து, ஆள் வச்சு செஞ்சு கொடுத்து, கூட இருந்து ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் நல்லாவே பிக்கப் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து டெய்லரிங் வந்து எனக்கு ஸ்கூல் டைம்லேயே கற்றுட்டு இருந்தேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 10th முடிச்சு லீவில் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து எல்லா பொண்ணுங்களுமே டெய்லரிங் கிளாஸ் போவாங்க ஆல்மோஸ்ட். ஸோ அதில் வந்து எனக்கு அதுலேயுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் நிறைய நாள் ஒரு தடவை எனக்கு லீவ் கிடைக்கும் போதும் நான் வந்து டெய்லரிங் கிளாஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து நான் நிறையவே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்போவே. லைக் ஈவன் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் எல்லாமே வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதுலேயுமே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ நான் வந்து ஸ்டிச்சிங் தெரியும், நமக்கு ஆரி ஒர்க்கும் கற்றுக்கிட்டோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் கற்றுக்கிட்டோம், எல்லாமே ஒரு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் டெய்லரிங்கை வந்து நான் பிஸ்னஸாக எடுத்து பண்ணவே இல்லை. ஏன்னா டெய்லரிங் நிறைய பேர் பண்ணுறாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லா தெருவுலேயும் ஒரு டெய்லர் கடை இருக்கும், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆரி ஒர்க்கில் வந்து ப்ளவுஸுன்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சது. முதல்லலாம் சாரீஸ் சுடிதார்ஸ் தான் போட்டுட்ருப்போம். அப்புறம் ப்ளவுஸுன்றது வந்து நிறைய போட ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து ஒர்க்கை நம்ம நல்லா பண்ணி கொடுக்குறோம், அந்த நெக்கு ஷேப்பெல்லாம் வச்சு கொடுப்போம். அது வந்து வச்சு கொடுத்தா கூட டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே ரவுண்ட் நெக் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சிலர் வந்து இதை நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, நீங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்கவும் நான் வந்து அது டெய்லரிங்கும் பண்ணுற மாதிரி ஆச்சு. அப்போது ஒரு ஸ்டேஜில் டெய்லரிங் பண்ணுறதுக்கு ஆள், அதுக்கு இடம், ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுறோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணித்தரோம், ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறோம். நடுவில் அந்த டைமில் வந்து ட்ரெண்டிங்காக இருந்த இன்னொரு விஷயம் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணுவாங்க இந்த காஞ்சிபுரம் சாரீலெல்லாம். ஸோ ஒரு சாரியில் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டோன்ஸ் 3000 ஸ்டோன்ஸ் அந்த
அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிருஷ்ணர் ஃபேஸ் இருக்கும் பல்லுல, அந்த ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்டோனில் டெக்கரேட் பண்ணுறது. அண்ட் அந்த பார்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் டிசைனோ ஒரு மாங்காய் டிசைனோ அந்த ஷேப்புக்கு ஸ்டோன் ஒர்க், அந்த ஹார்ட் ஃபிக்ஸ் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு அதெல்லாமும். ஸோ இந்த டிசைனிங் சம்மந்தமாக எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட இருந்தது ஒரு டைமு. ஸோ அப்போ எனக்கு வந்து என் வீட்டில் மாடியில் காட் போட்டு பண்ணுறது, கீழே மிஷின் போட்டு பண்ணுறது, அந்த மாதிரி நிறையவே நான் ஒரு டைம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஃபேஷன் டிசைனர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேச ஆரம்பித்தாங்க. சரி, நமக்கு இது எல்லாமே ஒரு அளவுக்கு தெரியும், நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு கோர்ஸ்னு ஒன்று பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸும் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதில் டெய்லரிங்கை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் ப்ராப்பராக ஒரு கேல்குலேஷன் பேஸ்டாக அது வந்து எனக்கு இன்னுமே வந்து ஒரு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக பண்ணுற மாதிரி. எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கேயோ உட்காந்துட்டு எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். அது வந்து ஒரு 90% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேபி இந்த ஸ்லீவ் எனக்கு கரெக்டாக ஸ்லீவ் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு அந்த மாதிரி ஒரு சிலது கொஞ்சம் லூஸ் இருக்கலாமே தவிர, பட் 32 சைஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன டாட் இருக்கணும், என்ன லென்த் இருக்கணும், என்ன நெக்கு கொடுக்கலாம், இது எல்லாமே என்னால் வந்து ஆள் பார்க்காமே எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த நாலேஜும் வந்து எனக்கு அந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் தான் கொடுத்துது. ஸோ இது எல்லாமே வச்சுட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து லாக்டவுன் வருது. ஸோ லாக்டவுன் வர டைமில் அப்போ வந்து எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு நிறைய பேர் வேலையை விட்டுட்டாங்க, எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த வீட்டில் உட்காண்ட்ருந்த டைமில் நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறைய எடுக்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து என்னென்னா அப்படியே வந்து காம்படிஷன் அதுக்கப்புறமா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஆல்ரெடி நம்மளுக்கு வேலை கிடையாது. இதில் வந்து அது முடிஞ்சு நம்ம வெளில வர டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அது வெறுமனே ஆரி ஒர்க்குக்கு மட்டும் சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் நிறைய ஃபீல்டில். இதில் ரொம்ப பாப்புலராக வந்து அந்த மாதிரி ஒரு பூம் ஆனது 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சு, ஆரி ஒர்க்கும் மேக்கப் இண்டஸ்ட்ரியும். ஸோ மேக்கப்லேயும் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு பார்லர் வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நான்லாம் அப்போ 10,000 வச்சேன். இப்போல்லாம் வந்து லேக்ஸ் வேணும் உங்களுக்கு பார்லர் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ணி பார்லர் வைக்க முடியாது. ஸோ எல்லாருமே வந்து அப்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம், மேக்கப் மட்டும் கற்றுக்கலாம், அதை மட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த டைமில் தான் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுது. லாக்டவுனில் நிறைய பேர் அதை கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய பேர் பண்ணவும் காம்படிஷன் ஜாஸ்தியாகும், ப்ரைஸ் கம்மியாகிறது. நான் வந்து 500 ரூபாய் கம்மியாக பண்ணுறேன், அவங்கள விட நான் வந்து பெட்டர் ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்ஸே வந்து நிறைய பேர் அப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தாங்க. இதில் என்னென்னா கஸ்டமராக இருந்தவங்களே வந்து அவங்களே டிசைனர் ஆகிட்டாங்க, என்கிட்ட கஸ்டமராக இருந்தவங்களே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இதாகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னதான் நம்ம வந்து ஆன்லைனில் போட்டு பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒர்க்கை காமிச்சிட்டு இருந்தால் மட்டுமே பார்க்க மாட்டாங்க, அப்படி நம்ம ரீச் ஆக முடியாது. கூடவே வந்து ரீல்ஸ் பண்ணுறது, நம்மளோட பர்சனல் விளாக் மாதிரி காமிக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணி அப்படி தான் வந்து நிறைய பேர் மேலே வந்துட்டு இருந்தாங்க அந்த டைம். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியடில் சில பேரெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து என்னென்னா அவுடேட்டட் ஆகுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த டைம்லேயும் வந்து மேக்கப்பில் என்னெல்லாம் நம்ம வந்து திருப்பி கற்றுக்க முடியும், என்னெல்லாம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு செமினார் அட்டன் பண்ணுறதா இல்லை ஒரு 1 டே செஷன் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேக்கப்லேயுமே அன்னன்னைக்கு என்ன ட்ரெண்டில் வந்திருக்கோ கற்றுக்கிட்டே தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் கூட நான் ஒரு கோர்ஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எது நமக்கு வேணும், நான் என்னென்ன ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதில் லேட்டஸ்ட்டாக என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாம் முடியுமோ கிளாஸ் அட்டன் பண்ணுறது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நான் சம்பாரிச்சதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால்வாசியோ இல்லை அரபாகமோ வந்து நான் திருப்பி அதை கற்றுக்கிறதுக்கே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கற்றுட்ருக்கோம் ஒன்று, அதே மாதிரி அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்கப் எப்படி பண்ணமோ அப்படி கிடையவே கிடையாது. அப்போ இருந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ இல்லவே இல்லை. ஸோ அது வந்து அந்த இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்னன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஆகுது அதை வந்து கற்றுக்கணும், அந்த மெட்டீரியல்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும், இதை வந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு மேக்கப்லேயும் ஆரி ஒர்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்துட்டு இருந்தவங்க வந்து நிறைய அப்படியே அவங்களே வந்து செல்ஃப் மேக்கப் நிறைய பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரியே வந்து மேக்கப் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பர்சனல் இதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியாது, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு வரவும் வராது, டைமும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நமக்கு என்ன முடியும்
நமக்கு என்ன ஒர்க் பண்ணுறோம், இன்றைக்கி என்ன ஒர்க் நடக்குதோ அதை வீடியோ எடுத்து வச்சுப்பேன். எனக்கு டைம் இருக்கும்போது எடிட் பண்ணி ரீலாக அப்லோட் பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் வரலைன்னா நமக்கு வந்து நம்ம இருக்கோன்றதே தெரியாது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்கே வந்து என்னை எப்படி தெரியுதுன்னா என் வீடியோஸ் மூலயமா தெரியுது. அப்படி தான் இப்போ ஆயிடுச்சு. ஸோ நான் வீடியோஸ் பண்ணால் தான் வந்து சர்வைவாவது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ இப்படி நான் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னோடய டாட்டர் வந்து பரதநாட்டியம் டான்ஸர். அவங்களுக்காக நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரை பண்ணி வேரியஸ் டிசைன்ஸ், வேரியஸ் பேட்டர்ன்ஸ் நான் நிறைய அவங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் ஒரு சிலதை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். எனக்கு அதை பார்த்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் வந்தது. ஸோ பண்ண என்னெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸாக போட ஆரம்பித்தேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீலாக போட ஆரம்பித்தேன். அது வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி டோட்டலாக காஸ்டியூம் டிசைனராகவே வந்து மக்கள் என்னை கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னால் வேறு எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. டைமே இல்லை. ஆரி ஒர்க் வந்து நான் ஓகே எதுக்கு வந்து கம்மி காசுக்காக இதில் சர்வைவ் பண்ணணுமேன்றதுக்காக நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களோட போட்டி போட்டு அதை பண்ணுறது. நம்மளுக்கு அதை விட எனக்கு இன்னும் ஹை டிமாண்டில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னும் போது நம்ம இதில் ஏன் மற்றவங்களோட நம்ம வந்து கம்மி ப்ரைஸ்க்கு பண்ணிவிட்டு நம்ம அவங்களோட போட்டி போட்டுட்ருக்கணும். சரி, நம்மளுக்கு அதை விட பெட்டரான ஒரு விஷயம் வருது, அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டியூமில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதே தான் மேக்கப்லேயுமே வந்து ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் வருது. கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்களா, நீங்கள் ஹெச்டி பண்ணுவீங்களா, எங்களுக்கு என்னென்ன பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் வந்து அதில் ரொம்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள் கஸ்டமருக்கே தெரியுது. ஸோ எல்லார் வீட்லேயுமே மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நாங்களே பண்ணுவோம், இருந்தால் கூட இது ஒரு ஸ்பெஷல் டேன்றதுனால தான் உங்ககிட்ட வரோம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அதுலேயுமே எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்குறத நம்ம வாங்கி பண்ணணும், காஸ்ட்லியாக இருந்தது. அதே மாதிரி தான் அதுலேயும் வந்து ப்ரைஸும் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு எதுவுமே ஆரி ஒர்க்கும் சரி, மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பெரிய ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ணி அதை நல்லா டெக்கரேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணி அது வந்து ஒரு பெரிய இடம் அப்படின்ற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணாதான் நம்ம கேட்குற ப்ரைஸ் கொடுப்பாங்க. இல்லைனா அவங்க கேட்குற ப்ரைஸ்க்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நிறைய பார்கெனிங் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட. ஸோ நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸையோ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட பார்கெயின் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து சரி அதுலேயும் வந்து ஏன் நம்ம இதுலேயும் வந்து இப்படி போராடி சர்வைவ் பண்ணணும், காம்படிஷன் கம்மியாக இருக்கிறது. ஆனால் இதுலேயுமே வந்து எனக்கு சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வாங்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதுலேயுமே கஷ்டங்கள் இருக்குது. இருந்தாலுமே வந்து ஒரு வேலைக்கு நம்மளுக்கு ஒர்த்து கிடைக்கணும், முக்கியமாக அதுதான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து இதில் எனக்கு ஒர்த் கிடைக்கிது அப்படின்றதுனால நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அட் அ டைம் நான் வந்து அதை இப்போ ஸ்டாப்பே பண்ணிவிட்டேன். எனக்கு பார்லரையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஆரி ஒர்க்கையும் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நான் ஆரி ஒர்க் பண்ணுறது நிறுத்தலை, மேக்கப் பண்ணுறதே நிறுத்தலை. ஸோ இப்போ கூட நான் மேக்கப் போட்டிருக்கேன். நான் எனக்கு வேண்டியது என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, என் குழந்தைங்களுக்கோ, என் சிஸ்டருக்கோ, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, மேக்கப்பாக இருந்தாலும் சரி, நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அன்னிலேருந்து இனி வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து நான் இப்போ இந்த 2 விஷயத்தையும் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன், கமர்ஷியலாக ட்ராப் பண்ணிட்டேன். பட் ஆனாலும் நான் இன்னும் அந்த டச்சில் தான் இருக்கேன். பட் இப்போ வந்து காஸ்டியூம் டிசைனர் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன் நான். ஸோ அது வந்து அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு என்ன அப்படி தான் தெரியும். நான் 25 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து என்னை பார்க்குறவங்க ரொம்ப கம்மி பேர் தான். மேபி என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என்னோடய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் 25 இயர்ஸ் முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரிய வர்றது வந்து காஸ்டியூம் டிசைனராக தான். பட் ஸ்டில் நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வருஷமாக நான் இவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே ஹாப்பி. இந்த மொமெண்ட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் பண்ணணும். ஆப்வியஸ்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வெரி பிகினிங் ஸ்டேஜில் உன்னால் எதாவது பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்து என் கூட நின்று ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் என்கிட்ட ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், எனக்கு ஆர்டர் கொடுத்த கஸ்டமர்ஸ் ஆகட்டும், இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்காகட்டும், எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் கூட எனக்கு வந்து கடவுள் ஆயுஸ் கொடுக்குறாரு அப்படின்னா
25 இயர்ஸை தாண்டி நான் இன்னுமே வந்து பிஸ்னஸில் சஸ்டெயின் ஆகணும், இன்னும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பார்க்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் அதோட நான் வந்து என்னோடய 26th இயரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.